வணக்கம் நண்பர்களே, ஏகேஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு காரசாரமான ஒரு சட்னி ரெசிபி தான் பண்ண போகிறோம். நார்மலாக இட்லி தோசை கூட ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளும் புதினா தலைகள், அதோட ஒரு 3 கொத்தளவுக்கு கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு ஒரு தக்காளி பொடியை நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இதோட ஒரு 7 பல் போல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துட்டு இதன் கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் நல்லா ஒரு 8 மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் சட்னி நீ காரமாக செய்கிறதுனால ஒரு 8 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் சேர்த்துங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கின பிறகு அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு மற்ற பொருட்களை எல்லாம் சேர்த்துடலாம். அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அதாவது சட்னி கொஞ்சம் திக்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக. சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துட்றேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுதுன்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துங்க சட்னி ரெசிபிஸில். இப்போ இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோன்னா சட்னி நமக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெயில் கடுகு, உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதோட வெங்காயம் பொடி பொடியாக கொஞ்சம் நறுக்கி அதையும் அந்த தாளிதல் பொருட்களில் சேர்த்துட்டு வதக்கிட்டு கொட்டிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு சட்னி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.